अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमावतीं वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमद्रङ्गशठारियोगिचरणन्यस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गशठारिवीररघुराड्लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महध्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा सर्वदेशदशाकालेषु अव्याहतपराक्रमा रामानुजार्य दिव्याज्ञा वर्धतामभिवर्धताम् रामानुजार्य दिव्याज्ञा प्रतिवासरमुज्ज्वला दिगन्तव्यापिनी भूयात् साहिलोकहितैषिणी இன்றைய தினம் ஆவணி மாதம் சித்ரா நட்சத்திரம் அஸ்மத் சுவாமி பூரிசை ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசியனுடைய திருநக்ஷத்திரம். இவருடைய தனியன் ரெண்டு இருக்குது. சுவாமி தேசியனுடைய தனியனை போல ஸ்ரீமான் வெங்கட கவிதார்க்கி சிம்ஹாய அப்படின்னு சொல்கிறா போல இப்போ அனுசந்தானம் பண்ணமே ஸ்ரீமத் ரங்க சட்டாரி யோகி சரணன் யஸ்தாத்ம ரக்ஷாபரம்னு அது பிரதானமான ஒரு தனியனாக இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்ரீரங்க பூர்வ சடஜி யதீசான பதாசிரியம் நித்திய அனுசந்தானம் பண்ணுறேன், அது ஒரு தனியன் இருக்குது. இது சார்தூல விக்ரீட தனியன், விக்ரீடம் பெரிய தனியன், அது அனுஷ்டுப் தனியன். அதாவது இது 19 எழுத்து ஒரு பாதத்துக்கு இருக்கும், அது 8 எழுத்து ஒரு பாதத்துக்கு இருக்கும் அந்த தனியனை. அதனால் பொதுவில் சாதாரண உபன்யாசாதிகள் பண்ணுறது என்ன, விஸ்தாரமாக தனியனை சொல்லச்சே இந்த பெரிய தனியனை முன்ன அனுசந்தானம் பண்ணுவேன். முடிவில் இந்த தனியனை எப்பவும் அனுசந்தானம் பண்ணுறது. இது ஒரு 1/4 மணி உபன்யாசமானதுனால அந்த தனியனை ஆணுபூர்வியாக சொல்ல முடியாததுனால அதுக்கு ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி ஆர்த்தனால சங்கிரகமாக இருக்கிற அஸ்மத் குரு அப்படின்ற தனியனை சொல்கிறதுனால அப்போ முன்ன சொல்கிறதில்ல. சரி, கடைசியில் மாத்திரம் அவரை அனுசந்தானம் பண்ணிடுவோம். இந்த மகானுடைய ஏற்றம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர் பிதா வழியிலையும் தாயார் மாதா வழியிலையும் ரொம்ப உயர்ந்த குலத்து உதித்தவர். பிதா புரிசை ஸ்ரீகிராமம். புரிசை ஸ்ரீகிராமன்றது ரொம்ப அத்தியனம் பண்ணாலே வசிக்கக்கூடியதான கிராமமாக இருந்தது, ஸ்ரீகிராமமாக இருந்தது. அதில் பல குலத்தவர்கள் இருந்திருக்கா. ஆனால் சுவாமியினுடைய குலம் என்னன்னா வத்சகுலம் மாத்திரமில்லை, வத்சகோத்திரத்தில் உதித்தவர் மாத்திரமில்லை, நடாதூர் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம் அப்படின்ற வம்சத்திலையும் சேர்ந்தவர். அதே ஊரில் ஸ்ரீவத்ச கோத்திரத்தாராக இருந்து நடாதூராக இருந்தால் கூட ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம்னு இதான் ஸ்ரீவத்ச கோத்திரத்துக்கோ நடாதூர் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம் போட்டுக்காதவா இருக்கா. அதனால் அப்படி 2 விதமான ஸ்ரீவத்ச கோத்திரத்திலேயே 2 விதமான குலினாலும் இருக்கா. அப்படி அத்தியனம் பண்ண பெரிய இதில் சுவாமியினுடைய தகப்பனார் அத்தியனம் பண்ணவர். அது பிதாமகன் எல்லாரும் சூராத்தியாயி அப்படின்ற 4 பேர் கொண்டாடும்படியாக எழுந்தெழுந்தவா. அப்படிப்பட்ட குலத்துத்தவர். மாதாவை கேட்கவே வேண்டாம், ஸ்ரீமதி இஞ்சிமேட்டேஷிங்கனுடைய திருக்குமாரத்தி. அவள் ரிஷிகள்லாம் எப்படி தங்களுடைய பெண் பிள்ளையை வளர்ப்பாளோ அதுபோல் இஞ்சிமேட்டேஷிங்க தன்னுடைய குமாரத்தியை, ஒரே குமாரத்தி தான் அவருக்கு சந்ததி, இப்போ புருஷ சந்ததி கிடையாது,
அப்படி காவிய நாடகங்கள்லாம் சொல்லி வேதாந்த விஷயங்கள்லாம் ஸ்திரீகளுக்கு எவ்வளோ உபதேசிக்க முடியுமோ, எந்த மொழி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரீதியில் பண்ணி ஆச்சாரத்துலேயும் ரொம்ப உயர்த்தியாக இருக்கும்படியாக குமாரத்தியை வளர்த்து, அந்த குமாரத்திக்கு ஆச்சாரத்தில் எப்படி வளர்த்துருக்காருன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம், ஸ்தாலி புலாக நியாயன்னு ஒரு அரிசியை எடுத்து படிப்படியாக பண்ணக்கூடிய பாத்திரத்தில் இருக்கிறது வெந்துடுத்தா இல்லையான்னு பார்க்குறோமே, அதான் ஸ்தாலின்னா அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தில் பாக்கம் பண்ணக்கூடிய என்ன அந்த பாக்கமானது ஆயிடுத்தான்னு பார்க்குறதுக்கு ஒரு அரிசி தான் எடுத்து பார்க்குறோம். ஸ்தாலி புலாக்க நியாயம்னு பேர். அந்த மாதிரி அதாவது குமாரத்திக்கு 5 வயசு ஆன உடனே அதுவரையில் குழந்தை தகப்பனார் அப்பா பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவாளாம். 5 வயசு ஆன உடனே இனிமேட்டு நீ எதிர்பக்கத்தில் உட்காந்துக்கோமா, அப்பாவோட கூட உட்காரக்கூடாது. அதாவது பக்கத்தில் உட்காந்தா ஒரே பங்கியில் உட்கார்றதா அர்த்தம். சில பேரை தான் பங்கியில் உட்கார வைக்கலாம், சில பேரை பங்கியில் உட்கார வைக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. நான் சமமாக உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு. அதனால் 5 வயசு ஆகிட்டதுனால பெண் பிள்ளைக்கு அந்த பங்கி பேதம், அதாவது குழந்தைய நீ அப்புறம் சாப்பிடுன்னு சொல்ல முடியாது, அதுவும் நல்லா இருக்காது. குழந்தைகள்லாம் கூடவே சாப்பிட்லாம், இல்லை முன்னையும் சாப்பிட்லாம். அதனால் கூட சாப்பிட்லாம், முன்னையும் சாப்பிடலாம். அதனால் எதிர் வரிசையில் பங்கின்றது ஒரு இடத்துல கூடி சாப்பிட்றது தான் பங்கி. ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு விபஜனை என்னன்னா, இந்த வரிசை அந்த வரிசை வேறு வரிசையாக இருந்ததுன்னா, லைன் வேறையாக இருந்ததுன்னா அதுவும் பங்கி பேதத்தில் கணக்கு உண்டு. பங்கி ஒரு பங்கியாக சாப்பிட்றதுன்னா ஒரு உள்ள எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றதும் ஒரு பங்கி தான். அப்போ அதில் 4 வரி இருக்கும். இந்த சவுத்து ஓரமாக உட்காருது, அந்த சவுத்து ஓரமாக உட்காருது, இடம் இருந்ததுன்னா நடுவில் கூட உட்காருறது, அப்படிலாம் இருக்கும். அப்படி இருக்கிறது ஒரு பங்கி தான். ஆனாலும் இப்படி இருக்கிறதும் ஒரு பங்கி, அதாவது இந்த வரிசை ஒரு பங்கி, அந்த வரிசை ஒரு பங்கி அப்படின்னு அது பங்கி பேதமாகவும் கொள்ளலாம். அதனால் அந்த 5 வயசான குழந்தை எதிர்பக்கம் உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சாட்சி. அதாவது அந்த விஷயத்தில் கூட 5 வயசுலேருந்தே ஆன மாதிரியான அப்படி குமாரத்தையே வளர்த்துருக்கார் அந்த வைதிக ஸ்ரீயோட கூட. இது ஒன்றே போகிறோம். அந்த பாட்டி, அதாவது பாட்டின்னு சுவாமிக்கு தாயாரானதுனால, திருத்தாயாரானதுனால நான் பாட்டின்னு சொல்கிறேன். அந்த ஐஷங்கருடைய திருக்குமாரத்தையே எவ்வளவு வைதிக சிரேஷ்டமாக இருக்கும்படி வளர்த்துருக்காருன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான உயர்ந்த தாயாரை பெற்றவர் சுவாமி. அம்புஜம்மாள் அப்படின்னு அந்த திருத்தாயார் திருநாமம். இண்டிமேட்டேஷனுடைய குமாரத்தி. அங்கே வத்ச குலத்தில் நடாதூரம் ஸ்ரீவாழ்ஷ சிம்மாசன வம்சத்தில் தகப்பனார். இப்படி இவா 2 பேருக்கும், அதாவது கங்கை யமுனைக்கு எப்படி பெருமையும் அந்த மாதிரி தாயார் தகப்பனார் 2 பேருக்கும் அப்படி பெருமை வாய்ந்த ஆளுக்கு புத்திரராக அவதரித்தவர் சுவாமி. சாஸ்திரத்தில் சொல்கிறது, சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கே யோக பிரஷ்டோ விஜாயதே. பூர்வத்தில் ஒருத்தன் யோகமெல்லாம் பண்ண ஆரம்பித்து அது ஏதாவது தடங்கலாக போயிடுத்துன்னா அடுத்த பிறவியில் உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கே, ரொம்ப சுத்தமான குலத்தில் கைங்கரிய ஸ்ரீமதாம் கேஹே, அவளுடைய வீட்டில் அவன் பரப்பான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறான். அதவா யோகி நாமே வகுலே ஜாதா
இல்லை யோகிகள் யோகம் பண்ணுற குடும்பத்தில் பிறப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி சுவாமியுடைய ஜனனம் இப்படி உயர்ந்த குலத்தில் பிறகு அதுக்கேற்ற மாதிரி சுவாமியினுடைய திவ்ய சரித்திரமும் ரொம்ப விசேஷமானது. இப்போ எனக்கு இது சொல்கிறது தப்பு. அதாவது தப்புன்னா என்னன்னா, பாட்டி அதாவது சுவாமியினுடைய திருத்தாயார் இவர் திருப்பதி கலாசாலைக்கு ஆற்ற விட்டுட்டு திருப்பதி கலாசாலைக்கு போய் வாசிக்கிட்டே இங்கே குறிச்சியிலேருந்து வெளில தானே போய் ஆற்ற விட்டுட்டு போச்சு. ஏதோ 3 விஷயம் அதான் சொன்னார் பாட்டி, அறிவுரையார் சொன்னார்னு சுவாமி சாச்சார். இப்போது சொல்கிறதுக்கு அது தெரியலேன்னு சொல்கிறது அடியனுடைய தௌர்பாகியம்தான். அந்த மாதிரி சொல்லக்கூடாது சுவாமியினுடைய சரித்திரத்தை. அதாவது 3 விஷயங்கள் பாட்டி ஒரு அறிவுரையாக சுவாமிக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒன்று ஸ்திரீகளை எப்பவும் பார்க்கவே கூடாது அப்படின்னும், 2வது எதனா பணம் காசு இருந்ததுன்னா அதை ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது. அப்படி இன்னொன்று என்னதுன்றது தெரியல, இது 2ம்னு நிச்சயமாக நினைக்கிறேன். 3 விஷயங்கள் பாட்டி அறிவுரையாக சொன்னான் அப்படின்னு. அதாவது பணம் கீழே மாதிரி எதனா இருந்ததுன்னா அதை பார்க்கவே கூடாது, அதை பற்றி சிந்தனையே பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்திரீகளையும் ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. இன்னொன்று ஏதோ சொன்னால் தெரியல. அதனால் ஒரு கால் சுவாமி திருக்குமாரை கேட்டு தெரிஞ்சிருந்தால் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு, இன்னொரு நாளைக்கு. இப்போ திடீர்னு அதை சொல்கிறச்சே தோணலை. ஆன மாதிரி இது பண்ணவர், ஆஷா பாசத்துக்கு ஆட்பட்டவர் அன்று. அவருடைய சதாபிஷேகம் நடந்தது. சதாபிஷேகம் நடந்த கையோடு திருநாட்டுக்கு கேட்டார். ஒரு 4-6 மாதத்தில், ஆவணி மாதம் சதாபிஷேகம், கார்த்திகை மாதம் திருநாட்டுக்கு கேட்டார். புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 3 மாதத்தில் திருநாட்டுக்கு கேட்டார். இருக்கட்டும். அந்த சதாபிஷேகத்துக்கு சிஷ்யாலாம் நாங்கள் சதாபிஷேகம் பண்ணி வைக்கிறோம், சுவாமிக்கு நன்னா பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சுவாமி இது பண்ணார். அதில் சதாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்தவாளை சில பேரெல்லாம் நீ இதுக்கு மேலே பண்ணக்கூடாது, உன்னுடைய சக்திக்கு இது போரும் அப்படின்னு திருப்பி கொடுத்துருக்காரு. அடியனை ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ண, நீ அது பண்ணிட்டா அதனால் நீ சதாபிஷேகத்துக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், முதல்ல அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கிச்சேவே நீ சதாபிஷேகத்துக்கு ஒன்றும் பண்ணாத இருக்கணும் அப்படின்னா இதை ஏற்றுக்கிறேன், இல்லைன்னா அப்போ அத்தை பண்ணு அப்படின்னு நியமித்தார். ஆனால் மாதிரி சரி பணம் அவளை தானே கொடுக்குறான், நாம் கேட்கலையே, அவளாக வர தனம் தானே அப்படின்னு வாங்கிக்கலாம், தப்பில்லை. சாஸ்திரத்தில் அவன் சக்தி இருக்கிறவளே கொடுக்கணும்னு சொல்லிருக்கு. சர்வஸ்வம் வா ததர்த்தம் வா அர்த்தாத் அர்த்தமே வா அதவா என்ன சக்தி தகான்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்போ அவன் கையில் எடுத்து பணத்தை கொடுக்குறான்னு சொன்னால் அவனுக்கு சக்தி இருக்கவே தானே கொடுக்குறான். அப்படியா இருந்தால் கூட அதை வாங்காத, திருப்பி இருக்கார், உனக்கு இவ்வளோ சக்தியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட. அதுக்கப்புறம் மலர் போடணும்னு சொன்னால் மலர் போடுறது சரி, அதெல்லாம் பெரிய காரியமாச்சே. மலர்னா கிரந்த சதுஷ்டயம்னு இல்லை, கிரந்த சதுஷ்டயம் வந்தது, மகான்கள்லாம் என்ன சாதிக்கிறாளோ அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் அதெல்லாம் சரிதான், அதுக்கு பணம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வாங்கலாம் அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் லௌகீக பிரமுகர்கள்லாம் அங்கே ஆசிரியச்சதுனால அவர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணதுனால அவள் ஒரு 4 அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கினா ஆகி போகிறது, 40 அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்ற ரீதியில் ஏதோ சொன்னான். அப்போது சுவாமி என்ன சொன்னார், அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்குறானே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு இதெல்லாம்
ஒரு முகத்தை பார்த்து தான் கொடுக்குறானே தவிர இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இந்த மலர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அவனுக்கு வியாபாரமாக போகிறது ஆகாது. பிஸ்னஸ் ப்ரமோஷனுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணுன்னா அது எங்கேயோ பேப்பர்களில் அது இது இல்லை. இந்த மாதிரி சாவநீராக இருந்தால் கூட அதெல்லாம் வேறு எங்கேனா ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் அது இதுன்னா பல பேர் அந்த லைனில் இருக்கவும் பார்ப்பான். அதனால் பிஸ்னஸ் ப்ரமோஷன் ஆகும். இதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏதோ இந்த சிஷ்ய வர்க்கங்கள் அவள்லாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால அவளுடைய ஃபேஸ் வேல்யூக்கு ஏதோ தரப்போகிறான். சரி, அதனால் இது என்னத்துக்கு அந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு. அதே சமயத்தில் மகான்களுடைய வியாசம் வந்து 4 பேர் பார்க்கா அப்படின்னா மகான்களுடைய இது இருக்குமே அப்படின்னு இவா சொல்ல சரி அப்படின்னு சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சூக்ஷ்மத்தை சாதித்தார். அதுதான் பார்க்கணும். அட்வர்டைஸ்மெண்ட்னு சொன்னால் சாஸ்திரம் விருத்தம் இல்லாத இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் வாங்கணுமே தவிர மற்றதெல்லாம் வாங்கவே கூடாது. அதாவது இப்போ ஏதாவது ஹோட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கலாமா? வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த ஹோட்டலில் இருக்கிற ஃபெசிலிட்டியை சொல்லி அவன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குச்சே அப்போ ஹோட்டலில் போய் சாப்பிடுன்னு. இந்த மலர் யாருது? சுவாமியினுடைய சதாபிஷேகம். இதில் அது இருக்கலாமா? அப்போது சுவாமியே அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி தானே ஆறுது. அதே மாதிரி மற்ற விஷயங்கள், இது உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலில் சொன்னேன். இந்த மாதிரி சாஸ்திர விருத்தமாக இருக்கிற இதெல்லாம் அம்சமெல்லாம் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டு கூடாது அப்படின்னு சொன்னால் சரி அட்வர்டைஸ்மெண்ட் தானே சரி வாங்கிக்கோங்க அப்படின்னு மொத்தமாக கிராண்ட் பண்ணிடல பெர்மிஷன். இந்த மாதிரி இருக்கிற சாஸ்திர விருத்தமெல்லாம் கூடவே கூடாது. அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி சிஷ்யர்களும் சுவாமி என்ன கோட்டை கிழிக்கிறாரோ அதை போல் இருக்கக்கூடிய சிஷ்யால் தான் அவர் ஆசிரியச்சவா. எல்லாரும் மனசளவில் கூட மீற மாட்டான். சுவாமி என்ன சொல்கிறாரோ அதுதான். தங்களுடைய அபிப்பிராயத்தை முதல்ல சொல்லுவா. சுவாமியினுடைய அபிப்பிராயம் தெரியாத பர்யந்தம். அதுக்கப்புறம் சுவாமி இந்த அபிப்பிராயம்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதை மீறவே மாட்டான். அப்படி இருக்கக்கூடியது. அதனால் அப்படிப்பட்ட சுவாமியினுடைய திருநக்ஷத்திரம் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு சத்விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய அனுகிரக விசேஷத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அவருடைய அனுகிரக விசேஷம் பெருமாள் வந்து சொல்லும்படி பண்ணுறார். என்ன பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி இதுவரையில் இருக்கட்டும். ராமானுஜாரி திவ்யாக்ஞை வர்த்ததாம் அபிவர்த்ததாம்ன்றதுக்கு இதுக்கும் ரொம்ப பொருத்தம் உண்டு. என்ன ஸ்ரீ வைஷ்ணவன் என்னுடையவன் என்று ஒரு அபிமானித்திருத்தல். அந்த மாதிரி சுவாமி மதியத்துவ அபிமானம் ஒவ்வொரு சிஷ்யனையும் பண்ணுவார். அதில் ஒன்றும் சம்சயம் இல்லை. அதே போல் அடியனையும் பண்ணியிருக்கார். அதனால் அந்த 5வது கைங்கரியத்தை பண்ணணும்னு பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்காரு. அதை இந்த சுவாமியினுடைய திருவுள்ளத்தினாலே அது எனக்கு லபிச்சது அப்படின்றதுனால வர்த்ததாம் அபிவர்த்ததாம்ன்ற கோட்டியில் இருக்குது. மேலே நாளைக்கு நாமும் இது பண்ணுவோம். அப்படிப்பட்ட சுவாமியை நீங்கள்லாம் இந்த தனியின் மூலமாக ஸ்மரித்தாலும் தனியும் தெரியலன்னா கூட இஞ்சிமோட்டேஷங்கர் அவர் வந்து பண்ணின காரியங்கள் திருவள்ளூரில் ஏஜெண்ட்டாக இருந்தார். 44ஆம் பட்டாயிஷங்கருக்கு ரொம்ப அணுக்கராக இருந்து திருவள்ளூரில் குளமெல்லாம் கட்டினார். இன்னும் ஒரு பெரிய விசேஷம், அமாவாசைக்கெல்லாம் பெரிய கியூ நிற்கும். அப்படி பிராகாரத்தில் பெருமாள் பிராகாரத்தில் வீக்ஷாரண்ய க்ஷேத்திர மகாத்மியத்தை சித்திர ரூபமாக எழுதி எல்லாரும் பெருமாளை கியூவில் நிற்கச்சே கண்டத்தையும் நினச்சிண்டு இல்லாதபடிக்கு அந்த படத்தெல்லாம் பார்த்து அந்த விற்த்தாந்தத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு உள்ளே போய் பெருமாளை சேவிக்கிற மாதிரி பண்ணார். தாயார் சன்னதியில் கியூ வரும்போது அங்கே சித்திர திருப்பாவை எழுதினார். அங்கே வந்து தாயாரை சேவிக்கிச்சே அந்த திருப்பாவையின் அர்த்தானுசந்தானத்தோட படத்தோட கூட எல்லாரும் சேவிச்சு இந்த மாதிரி. அதான் முக்கூரை சிங்கர்கிட்ட குளம் வற்றி போச்சு. முக்கூரை சிங்கரோட கூட முக்கூரை சிங்கருக்கு இவர் ஸ்ரீகாரிமா ஏஜெண்ட்டாக இருந்து முக்கூரை சிங்கரேவும் எழுந்தார். அந்த குளம் வெட்டச்சு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன குளம் ஒன்று பண்ணணும்னு அதுக்கு இவர் கூட இருந்து பண்ணார். அதனால் பெருமாளை சேவிக்கிற வரவாளுக்கு அந்த ஸ்நானத்து மூலம் ஹிருத்தாபனாசினின்னு பேர். அதுக்கு
அந்த ஹிருதய தாபங்களை போக்கக்கூடியதான அந்த குளத்துக்கு, அதாவது ஜனங்களுக்கு ஐசிங்கர் பண்ணணுன்னாலும் இவர் கூட இருந்து பண்ணி அந்த மாதிரி ஹிருதய தாபத்தை போக்கி உள்ள பெருமாளை சேவிக்க போச்சே வீக்ஷாரண்ய க்ஷேத்திர மகாத்மியத்தை அனுசந்தானத்தோடவே போய் சேவிக்கிற மாதிரியும், தாயார் சந்நிதியில் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிட்டு போய் ஆண்டாளை கோயிலில் சேவிக்கிற மாதிரியும் இப்படிலாம் பண்ணின பெருமகான். இதுக்கு மேலே எவ்வளவோ சொல்லலாம். பன்னி உரைக்குங்கால் பாரதமாம்னு அவருடைய பெருமையை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏதோ இன்னைக்கு அவருடைய திருநக்ஷத்திரத்தன்னைக்கு ஒரு 4 விஷயங்களே அவரை பற்றி விஞ்ஞாபித்தேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.